எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்க்கையில் உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4வது திருமொழி. கிதியோனும் அவனோடு இருந்த 300 பேரும் யோர்தானுக்கு வந்து அதை தொடர்ந்தபோது சத்துருக்கள் பின்தொடர்ந்தது தவிப்பை அவர் தவிப்பினால் சோர்ந்து போயிருந்தார்கள். கிறிஸ்துவில் அன்பான என் தேவ ஜனமே, இந்த அருமையான நாளில் சோர்ந்து போன நிலை, சோர்வை குறித்து திருமுறை சொல்கிறது. இந்த கிதியோன் இஸ்ரவேல் மக்களை ஓரப்பியரோடும் எகிப்தியரோடும் எப்பிராயிமரோடும் மீதியானரோடும் போரிட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும்போது சத்துருக்கள் தொடர்ந்து வருகிறது. வார்த்தையினால் வரும் சத்துருக்கள், வாழ்வில் வரும் சத்துருக்கள், நம்முடைய வகைப்படுதலில் வரும் சத்துருக்கள் எல்லாவற்றிலும் கண்டு அவன் சோர்ந்து போயிருந்தான். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் கலந்த ஒரு கலவைதான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற நம்முடைய நிலையில், தபசு நாட்களில், இன்றைக்கு விசேஷமாக வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள், மார்ச் 6ஆம் தேதி முதல் விண்வெளி பயணம் செய்த பெண் வேலண்டினா பிறந்த நாள். இந்த வேலண்டினா சோவியத் ஒன்றியத்தினுடைய ஓய்வற்ற விண்வெளி வீராங்கனை. முறையாக விண்கலத்துக்கு சென்று 6 விண்கலத்தையும் 1963 ஜூன் 16 அன்று விண்வெளிக்கு சென்று 3 நாட்களுக்கு சற்று குறைவாக இருந்து வெற்றிகரமாக அவர் திரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருக்கு சோவியத் ஒன்றியத்தின் வீராங்கனை என்ற பதக்கம், லெனின் விருது போன்ற விருதுகளை கொடுத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அரிய நிகழ்வுகளை நாம் செய்யும் பொழுது, சாதனைகளை செய்யும்போது சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் சோதனைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சோதனையைத்தான் கிதியோன் சந்திக்கிறான். கிதியோனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவருடைய சத்துருக்களினால் தொடர்ந்து பிடித்ததினால் அவன் சோர்வடைந்தவனாக காணப்பட்டான். மகிழ்ச்சியும் இன்பமும் ஒன்றா இல்லை என்று சொல்லலாம். அதே சமயத்தில் திருமறையின் வடிவத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லலாம். நம்முடைய தலைமுறைக்கு பதிலாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெரா வெடிடும் என்ற பத்திரிகை ஒரு ஆய்வை மேற்கொண்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, அதற்கான காரணம் என்ன என்று கேட்பவரிடம் பலர் முக்கியமான கணினி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இளைஞனிடம் கேட்கப்பட்டது. அவன் விரும்புவவற்றை செய்வதற்கு பணமும் சுதந்திரமும் இருப்பதன் காரணமாக தங்கள் மகிழ்ச்சியை இருப்பதாக கூறினான். அங்கு மகிழ்ச்சி என்று குறிப்பிடுவது இன்பத்தையே. அவர்களை பொறுத்த அளவில் மகிழ்ச்சியும் இன்பமும் ஒன்றே. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் மகிழ்ச்சியும் இன்பமும் ஒன்று அல்ல, இரண்டுக்கும் பாராத ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சில வித்தியாசங்கள். இன்பம் என்பது புறக்காரியங்களிலிருந்து வருவது, மகிழ்ச்சி என்பது அகக்காரியத்திலிருந்து வருவது. இன்பம் சேர்த்தல் ஹேவிங் மற்றும் செய்தல் டூயிங் ஆகியவற்றில் தொடர்புடையது இன்பம். மகிழ்ச்சியோ ஒரு மனிதனுடைய இருத்தலோடு பீயிங் சம்பந்தப்பட்டது. இன்பம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அனுபவிக்கும் போது நமக்கு கிடைப்பது, இக்காரியங்களில் செய்து முடித்தவுடன் இன்பம் அகன்றுவிடும். திரைப்படம் பார்த்தால், கடற்கரைக்கு சென்றால், நல்ல பொழுதுபோக்கை நாம் மேற்கொண்டால், நல்ல பொருள்களை வாங்கினால் மனநிறைவு கிடைக்காது, இன்பம் கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சியின் ஒரு காரியத்தை செய்த பின்பு கிடைக்கும் ஒன்றுதான் நிலையான மகிழ்ச்சி. கடமைகளை சரியாக செய்தால் ஒரு லட்சியத்தில் வாழ்தல். இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடமில்லை,
மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்தில் துன்பத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து நாம் செயல்பட்டால், உள்ளத்திலிருந்து பேசினால், உள்ளத்திலிருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொண்டால், நடத்தினால் நமக்கு என்றென்றும் மகிழ்ச்சி தான். இன்பத்தை காண முடியாது, மகிழ்ச்சியை மனதார அனுபவிக்க முடியும். அன்பான இயேசு கிறிஸ்துவை இன்பத்துக்குள்ளாக ஒருவரும் நடத்தவில்லை. அவர் மனதுக்குள்ளாக இருந்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய மரணத்தை ஏற்றார், சாவை ஏற்றார், இன்றைக்கு பாடுகளை ஏற்றார். மகிழ்ச்சியோடு மனதின் ஆழத்திலிருந்து என் பிள்ளைக்காக நான் மரிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் பாடுபடுகிறேன், என் மகனுடைய கஷ்டங்களுக்காக நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், என் மகனுடைய வியாதிகளுக்காக நான் காயப்படுகிறேன், என் மகனுடைய துயரத்துக்காக நான் அவமானப்படுகிறேன், அவன் செய்த தவறுகளுக்காக நான் தண்டிக்கப்படுகிறேன், அவன் செய்த பாவங்களுக்காக நான் சபிக்கப்படுகிறேன் என்று சொல்கிற அந்த மகிழ்ச்சியை உடையவராக பாடுபட்டார். இன்றைக்கும் நாமும் நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கையில் கடவுளை நோக்கி மகிழ்ச்சி உள்ளவர்களாக, சோர்ந்து போகாதபடி. சோர்வு என்பது மாறக்கூடியது, அது விரைவில் மாறும். இன்பம் மாறுவதைப் போல அது மாறும். ஆனால் மகிழ்ச்சி என்பது மாறாதது, மனதில் இருந்து, அகத்தில் இருந்து செயல்படுகிற ஒன்று. அந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை மகிழ்ச்சியின் பாதையில், மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் நடத்தி செல்வாராக. செபம். இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற காரியம் இன்பம், ஆனால் மனதில் தோன்றுகிற காரியங்கள் மகிழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். அந்த மகிழ்ச்சியின் ஆழத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு இந்த தபசு நாட்களில் உதவி செய்யும். எதையும் மனரம்யமாய்